Good morning, students. Now we are going to bioswology class, 6th chapter, evolution. Previous class we are discussing about embryological evidence to up to we are discussed the neo-Darwinism. Now this class we are discussing about mutation theory. Mutation theory. அதாவது பாடம் 6 பரிணாமம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் கருவியல் சான்றுகள் முதல் புதிய டார்வினியம் வரை பார்த்தோம். இந்த வகுப்பில் திடீர் மாற்ற கோட்பாடு என்பதை பார்ப்போம். மியூட்டேஷன் தியரி. The mutation theory, the Hugo Duris, the put forth the mutation theory. அதாவது திடீர் மாற்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் ஹிகோ டியூரிஸ் ஆவார். This is the important of the one mark question. The mutation or the what is meant by mutation? The mutation are the sudden random changes that occur in an organism that is not heritable. That is not heritable. அதாவது திடீர் மாற்றம் என்பது உயிரினங்களில் ஏற்படும் உடனடியான சீரற்ற மற்றும் மரபு கடத்தலில் பங்கேற்காத மாற்றங்கள் ஆகும். This is the importance of this mutation. This is the importance of the 2 mark questions also. So for example, the Duris is the carried out his the experiment in the evening primrose plant, Enothera lamarckiana, and observe the variation in them due to mutation. அதற்கு எடுத்துக்காட்டாக ஹீகோ டியூரிஸ் அந்திமந்தாரை, அதாவது ஈனோதீரா லாமார்க்கியானா என்னும் அந்திமந்தாரை தாவரத்தில் ஆய்வு மேற்கொண்டு அதில் திடீர் மாற்றம் காரணமாக ஏற்பட்ட மாறுபாடுகளை கண்டறிந்தார். According to Duris, the sudden and large variation were the responsible for the origin of new species. அதாவது இவருடைய கருத்தின்படி ஹீகோ டியூரிஸ் திடீர் மாற்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் ஹீகோ டியூரிஸ். The Hugo Duris is put forth mutation theory. இவருடைய கோட்பாட்டின்படி பெரிய மற்றும் உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகள் மட்டுமே புதிய சிற்றினம் தோன்றுவதற்கான காரணம் என்பது டியூரிஸினுடைய கருத்தாகும். According to Duris, the sudden and large variation were response for the origin of new species. புதிய சிற்றினங்கள் தோன்றுவதற்கு பெரிய மற்றும் உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகளே காரணம் என்று ஹீகோ டியூரிஸ் அவருடைய கருத்தாகும். But whereas the Lamarck and Darwin believed the gradual accumulation of all variation as the causative factor in the origin of new species. இதற்கு மாறாக ஆனால் லமார்க் மற்றும் டார்வின் ஆகியோர் உயிரினங்களில் ஏற்படும் படிப்படியான மாறுபாடுகள் the gradual accumulation படிப்படியான மாறுபாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து gradual accumulation of the variation as the causative factor in the origin of new species. உயிரினங்களில் ஏற்படும் படிப்படியான மாறுபாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து புதிய சிற்றினம் உருவாக காரணமாகிறது என்று நம்பினர். யாரு? லமார்க் மற்றும் டார்வின். This is the importance of this. Then the Hugo Duris is the belief that the mutation are the random and directionless. அது Hugo Duris believed the mutation are the random and directionless. அதை ஒரு திசை நோக்கி அல்லாமல் ரேண்டம் மியூட்டேஷன் திடீர் மாற்றம் ரேண்டம் டைரக்ஷன்லெஸ். பட் த டார்வின் இஸ் த வேரியேஷன் இஸ் த ஸ்மால் அண்டு டைரக்ஷனல். அதாவது ஹீகோ டியூரிஸினுடைய மியூட்டேஷன் திடீர் மாற்றம் பெரிய மற்றும் டைரக்ஷன்லெஸ் இலக்கு நோக்கி அல்லாமல் உள்ளது. ஆனால் டார்வின் வேரியேஷன்
டார்வினுடைய கருத்தினுடைய வேறுபாடு ஆர் தி ஸ்மால் அண்டு டைரக்ஷனல், சிறிய மற்றும் இலக்கு நோக்கி காணப்படுகிறது. திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் திஸ் த ஹீகோ டியூரிஸ் பிட்வீன் த டார்வின். ஹீகோ டியூரிஸுடைய கருத்துக்கும் டார்வினுடைய கருத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் ஆகும். தென் what are the salient features of the mutation theory? Salient features of the mutation theory. This is the important for the 3 mark question. The first one, அதாவது திடீர் மாற்ற கோட்பாட்டினுடைய சிறப்பு பண்புகள், salient feature, சிறப்பு பண்புகள் யாவை? The first one, the mutation or the discontinuous variation or the transmitted to the other generation. அதாவது திடீர் மாற்றம் அல்லது தொடர்ச்சியற்ற மாறுபாடுகள், mutation திடீர் மாற்றம் அல்லது discontinuous variation தொடர்ச்சியற்ற மாறுபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் தன்மை கொண்டது, or the transmitted to the other generation. First one. Then second one, in naturally breeding, the population mutation occur from time to time. இயற்கையாக இனப்பெருக்கம் செய்யும் இனக்கூட்டத்தில் அவ்வப்போது திடீர் மாற்றங்கள் ஏற்படும். There are no intermediate form as they are the fully fledged. திடீர் மாற்றம் முழுமையான நிகழ்வு ஆதலால் இடைப்பட்ட உயிரினங்கள் காணப்படாது. There are no intermediate form. இடைப்பட்ட உயிரினங்கள் காணப்படாது. As they are the fully fledged. திடீர் மாற்றம் முழுமையான நிகழ்வு ஆதலால் இடைப்பட்ட உயிரிகள் காணப்படாது. Then the fourth one, they are the strictly subjected to the natural selection. திடீர் மாற்றம் இயற்கை தேர்வுக்கு உட்பட்டதாகும். These are all the salient features of the mutation theory. இவைகளெல்லாம் திடீர் மாற்ற கோட்பாட்டினுடைய சிறப்பு பண்புகளாகும். The next go to this modern synthetic theory. நவீன உருவாக்க கோட்பாடு, modern synthetic theory. Sewall Wright, Fisher, Mayer, Huxley, Doplansky, Simpson, Haeckel, they explain the natural selection in the light of their post-Darwin discoveries. அதாவது Sewall Wright, Fisher, Mayer, Huxley, Doplansky, Simpson, Haeckel போன்றோர் டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கினர். போஸ்ட் டார்வினிசம் டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கினர். According to this theory, the gene mutation, chromosomal mutation, genetic recombination, natural selection and reproduction isolation are the 5 basic factors involved in the process of the organic evolution. இதனுடைய அடிப்படையில் இயற்கை தேர்வு கோட்பாட்டின்படி 5 அடிப்படை காரணிகள் கரிம பரிணாம நிகழ்வுக்கு காரணமாகின்றன. involve the 5 basic factor, 5 அடிப்படை காரணிகள் factors involve the process of the organic evolution. 5 அடிப்படை காரணிகள் கரிம பரிணாம நிகழ்வுக்கு காரணமாகின்றன. What are they? The first one is this gene mutation, மரபணு திடீர் மாற்றம். Second one is the chromosomal mutation, chromosome பிறழ்ச்சி. Then third one is the genetic recombination, மரபணு மறுசேர்க்கை. Fourth one is the natural selection, இயற்கை தேர்வு. Then fifth one is the reproductive isolation, இனப்பெருக்க ரீதியான தனிமைப்படுத்துதல். ஆகிய 5 அடிப்படை காரணிகள் கரிம பரிணாம நிகழ்வுக்கு காரணமாகின்றன. The first one is the gene mutation, மரபணு திடீர் மாற்றம். The gene mutation refer to the change in this structure of the gene. மரபணு திடீர் மாற்றம் என்பது மரபணுக்களின் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களாகும்.
The change in the structure of the gene refer is known as the gene mutation. It is also called as the gene or the point mutation. Gene or the point mutation. எனவே இந்த மரபணு திடீர் மாற்றம் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் பாயிண்ட் மியூட்டேஷன் புள்ளி திடீர் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. It altered the phenotype of the organism and produced the variation in their offspring. இது உயிரினங்களின் புறத்தோற்றங்களை மாற்றி அமைத்து அவற்றின் சேய் உயிரினங்களின் மாறுபாடுகளை உருவாக்குகிறது. உயிரினங்களுடைய புறத்தோற்றத்தை மாற்றி அமைத்து அவற்றின் சேய் உயிரினங்களின் மாறுபாடுகளை உருவாக்குகிறது. ஆல்டர் த பீனோடைப் புறத்தோற்றம் மாற்றி அமைத்து ஆர்கனிசம் அண்ட் ப்ரொடியூஸ் த வேரியேஷன் இன் த ஆஸ்பிரிங் அவற்றுடைய சேய் உயிரினங்களின் மாறுபாடுகளை உருவாக்குகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த ஜீன் மியூட்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மரபணு திடீர் மாற்றம் எனப்படுகிறது. தென் செகண்ட் ஒன் இஸ் திஸ் chromosomal mutation. Chromosome பிறழ்ச்சி is the refers to this change in the structure of this the chromosome due to the deletion, addition, duplication, inversion or the translocation. Chromosome பிறழ்ச்சி என்பது நீக்கம் நீக்கம், சேர்த்தல் addition, duplication இரட்டிப்பாதல், இன்வர்ஷன் தலைகீழாக்கம் ஆர் த டிரான்ஸ்லொகேஷன் மற்றும் இடமாற்றம் காரணமாக குரோமோசோம் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களாகும். இவை குரோமோசோம் பிறழ்ச்சி எனப்படுகிறது. குரோமோசோம் மியூட்டேஷன் ரெஃபர் டு திஸ் த சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் டியூ டு த டெலிஷன், அடிஷன், டியூப்ளிகேஷன், இன்வர்ஷன் ஆர் த டிரான்ஸ்லொகேஷன் இஸ் நவுன் அஸ் த குரோமோசோமல் மியூட்டேஷன். இவைகள் குரோமோசோம் பிறழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. This too alters the phenotype of an organism and produce the variation in their offspring. இவையும் உயிரினங்களின் புறத்தோற்றங்களை மாற்றி அமைத்து அவற்றின் சேய் உயிரிகளில் மாறுபாடுகளை உருவாக்குகின்றன. The phenotype and alter the phenotype of an organism and produce the variation in the offspring. சேய் உயிரிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. Then the third one is the genetic recombination. மரபணு மறுச்சேர்க்கை is due to the crossing over the gene during the meiosis. மரபணு மறுச்சேர்க்கை என்பது குன்றல் பிரிதலின் போது ஏற்படும் குறுக்கெதிர் மாற்றத்தால் நிகழ்கிறது. கிராசிங் ஓவர் குறுக்கெதிர் மாற்றம் the gene during the meiosis குன்றல் பிரிதல் போது குறுக்கெதிர் மாற்றத்தால் நிகழ்கிறது. This they bring about this the genetic variation in the individual of the same species and leads the heritable variation. இவை ஒரு சிற்றினத்தைச் சேர்ந்த உயிரினங்களின் மரபணு மாற்றங்களை உருவாக்குகின்றன. This bring about the genetic variation in the individual of the same species. ஒரு சிற்றினத்தைச் சேர்ந்த உயிரினங்களில் மரபணு மாற்றத்தை உருவாக்குகின்றன. சேம் ஸ்பீசிஸ் அண்ட் லீட்ஸ் டு த ஹெரிட்டபிள் வேரியேஷன். இம்மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. அண்ட் லீட்ஸ் டு த ஹெரிட்டபிள் கடத்துதல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இந்த மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. திஸ் இஸ் த தேர்ட் ஒன் இஸ் நவுன் அஸ் த ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் மரபணு மறுச்சேர்க்கை. தென் ஃபோர்த் ஒன் இஸ் திஸ் நேச்சுரல் செலெக்ஷன். Does not produce any genetic variation, but once such a variation occurs, it favors some genetic changes while the rejection others. அதாவது இயற்கை தேர்வு நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தேர்வு எந்தவித மரபணு மாறுபாடுகளையும் தோற்றுவிப்பதில்லை. The natural selection does not produce any genetic variation எந்தவித மரபணு மாறுபாடுகளையும் தோற்றுவிப்பதில்லை. But once such a variation occur, it favor some genetic changes. ஆனால் தேர்வு சக்தி சில மரபணு மாற்றங்களை மட்டுமே உயிரினங்களில் அனுமதிக்கிறது. But once such a variation occurs, it favor தேர்வு சக்தி favor some genetic changes while some genetic changes.
தேர்வு சக்தி சில மரபணு மாற்றங்களை மட்டுமே உயிரினங்களில் அனுமதிக்கிறது. while rejection others, மற்றவை நிராகரிக்கப்படுகின்றன. the driving force of the evolution, இவை பரிணாமத்தின் உந்து சக்தி. driving force of evolution, பரிணாமத்தின் உந்து சக்தி எனப்படுகிறது. then the fifth one is the reproductive isolation, இனப்பெருக்க ரீதியான தனிமைப்படுத்தும் முறை. reproductive isolation தனிமைப்படுத்துதல். it helps in the prevention the interbreeding between the related organism, அதாவது தொடர்புடைய உயிரினங்களுக்கிடையே இனப்பெருக்கம் நடைபெறுவதை தடுக்கிறது. preventing தடுத்தல். interbreeding between the related organism, that helps in the preventing interbreeding between relating organism, தொடர்புடைய உயிரினங்களுக்கிடையே இனப்பெருக்கம் நடைபெறுவதை தடுக்கிறது. this is the fifth concept, reproductive isolation, இனப்பெருக்க ரீதியான தனிமைப்படுத்தும் முறை. these are all the concept of this the modern synthetic theory, இவைகள் நவீன உருவாக்க கோட்பாடு எனப்படுகிறது. having this the 5 concept, இவற்றில் 5 அடிப்படை காரணிகள் காணப்படுகின்றன. 5 factors having, what are they? the first one is this gene mutation. gene mutation, அதாவது மரபணு திடீர் மாற்றம். then second the first one is the gene mutation, second one is the chromosomal gene mutation, மரபணு திடீர் மாற்றம். second one is the chromosomal mutation, chromosome பிறழ்ச்சி. third one is the genetic recombination, மரபணு மறுசேர்க்கை. fourth one is the natural selection, இயற்கை தேர்வு. fifth one is the reproductive isolation, இனப்பெருக்க ரீதியான தனிமைப்படுத்துதல். these are all having this the modern synthetic theory, 5 basic factors of the மாடர்ன் சிந்தட்டிக் தியரி, இவைகள் நவீன உருவாக்க கோட்பாட்டினுடைய அடிப்படை காரணிகளாகும். கரின பரிணாம நிகழ்வுகளுக்கு காரணமாகின்றன. திஸ் இஸ் த இன்வால்வ்ட் இன் திஸ் தி ப்ராசஸ் ஆஃப் த ஆர்கானிக் எவல்யூஷன். த நெக்ஸ்ட் கோ டு திஸ் தி எவல்யூஷன் பை திஸ் தி ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ். the evolution by the anthropogenic source, அதாவது மனித இனத்தால் உருவாகும் பரிணாமம். the first one is the natural selection, industrial melanism is the natural selection, இயற்கை தேர்வு. industrial melanism, இயற்கை தேர்வு. தொழிற்சாலை மெலனியாக்கம், இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்னா தொழிற்சாலை மெலனியாக்கம்.
The natural selection can be explained clearly through the industrial melanism. இயற்கை தேர்வு நடைபெறுவதை தொழிற்சாலை மெலனியாக்கம் மூலம் தெளிவாக விளக்க முடிகிறது. The industrial melanism is the classical case of this the natural selection exhibited by this the peppered moth. Biston betullaria. அதாவது கரும்புள்ளி அந்திப்பூச்சி. Industrial melanism is the classical case of natural selection explained by this the peppered moth. கரும்புள்ளி அந்திப்பூச்சி. The piston pestuleria is the explained. அந்திப்பூச்சி, கரும்புள்ளி அந்திப்பூச்சி, அதாவது பிஸ்டன் பெட்டுலேரியாவில் காணப்படும் தொழிற்சாலை மெலனியாக்கம் இயற்கை தேர்வுக்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். In this the moth, piston pestuleria is the classical examples or the classical case of this the industrial melanism. The industrial melanism is a classical case of the natural selection exhibited by the peppered moth, piston petullaria. அதாவது இயற்கை தேர்வுக்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டாக கரும்புள்ளி அந்திப்பூச்சி, பெப்பர்டு மாத், கரும்புள்ளி அந்திப்பூச்சி, பிஸ்டன் பெட்டுலேரியா தொழிற்சாலை மெலனியாக்கத்திற்கு மிக சிறந்த இயற்கை தேர்வுக்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். How this was the available the two colors, the white and black. இவற்றில் எடுத்துக்காட்டாக வெள்ளை மற்றும் கருப்பு நிற ஆகிய இரண்டு நிறங்கள் காணப்பட்டன. இவற்றில் அந்திப்பூச்சியில் the moth, the peppered moth have this the two there are the available the two colors in the peppered moth. The peppered moth is the zoological name piston petullaria. அதாவது கரும்புள்ளி அந்திப்பூச்சியினுடைய விலங்கியல் பெயர் பிஸ்டன் பெட்டுலேரியா எனப்படுகிறது. இவற்றில் இரண்டு நிறங்கள் காணப்பட்டன. ஒன்று வெள்ளை மற்றொன்று கருப்பு ஆகிய இரண்டு நிறங்களில் காணப்பட்டன. When the peppered moth have their two color available, there is the two color. One is the white, another one is the black. Before the industrialization, the peppered moth, the both white and black color were the common in the England. அதாவது இங்கிலாந்தில் தொழில் மயமாக்கலுக்கு முன்பு வெள்ளை மற்றும் கருப்பு நிற அந்துப்பூச்சிகள் இரண்டுமே பரவலாக காணப்பட்டன. Common in England. The pre-industrialization, the witnessed the white colored background of the wall of the building. Hence, the white colored moth escaped from this the predator. அதாவது இங்கிலாந்தில் தொழில் மயமாக்கலுக்கு முன்பு வெள்ளை மற்றும் கருப்பு நிற அந்துப்பூச்சிகள் இரண்டுமே பரவலாக காணப்பட்டன. தொழில்மயமாக்கலுக்கு முன்பு கட்டிடங்களில் வெள்ளை நிற சுவரில் பின்புலத்தில் வெள்ளை நிற அந்திப்பூச்சிகள் கொன்று தின்னிகளிடமிருந்து எளிதில் தப்பித்து கொள்கின்றன. ஏனில் சுவரும் வெள்ளையாக உள்ளது, வெள்ளை நிற அந்திப்பூச்சியும் வெள்ளையாக உள்ளதால் அவை எதிரிகளிடமிருந்து கொன்று தின்னிகளிடமிருந்து எளிதாக தப்பித்து கொள்கின்றன. எப்போது? தொழில்மயமாக்கலுக்கு முன்பு கட்டிடங்களுடைய சுவரும் வெள்ளை நிறமாக உள்ளது, அந்த அந்திப்பூச்சியும் வெள்ளை நிறமாக காணப்படுவதால் எளிதாக எதிரிகளிடமிருந்து, அதாவது கொன்று தின்னிகளிடமிருந்து எளிதில் தப்பித்து கொள்கின்றன. இது வெள்ளை நிற அந்திப்பூச்சி. அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாக்கலுக்கு முன்பு, அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் witnessed the white colored background of the wall of the building. Hence the white colored moth escape from the predator. And அதாவது தொழில்மயமாக்கலுக்கு முன்பு கட்டிடங்களில் வெள்ளை நிற சுவரின் பின்புலத்தில் வெள்ளை நிற அந்திப்பூச்சிகள் காணப்படுவது இவை கொன்று தின்னிகளிடமிருந்து எளிதில் தப்பித்துக் கொள்கின்றன. ஓகே, த நெக்ஸ்ட், ஆஃப்டர் தட் த போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்,
The tree trunk became this the dark due to the smoke and soot let out from this the industries. அதன் பிறகு தொழில்மயமாக்கலுக்கு பின்பு ஆஃப்டர் த போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில்மயமாக்கலுக்கு பின்பு மரங்களின் தண்டு பகுதியில், அந்த தொழிற்சாலையை சுற்றி காணப்படுகின்ற மரங்களின் தண்டு பகுதிகள் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் கரியால் கரிய நிறமாக மாறின. The post industrialization, the surrounding the industrialization, the tree trunk become a dark due to their smoke and soot let out from this the industries. அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் தொழில்மயமாக்கலுக்கு பின்பு மரங்களின் தண்டு பகுதிகள் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் கரியால் கரிய நிறமாக மாறின. Then the black moth is the camouflage on this the dark bark of this the trees, and the white moth is where they easily identify this the predator. ஆனால் தற்பொழுது கருப்பு நிற அந்திப்பூச்சி கரிய மரத்துண்டுகளின் உருவ மறைப்பு, ஏனெனில் அந்த மரம் தற்பொழுது கருப்பு நிறமாக மாறியதால் அந்த கருப்பு நிற அந்துப்பூச்சி எளிதாக எதிரிகளிடமிருந்து தப்பித்து கொள்கின்றன. ஏனெனில் அந்த மரத்துண்டும் முழுமையாக கரிய நிறமாக மாறி காணப்படுகிறது. எனவே கரிய தண்டுகளில் உள்ள உருவ மறைப்பு பெற்றன கருப்பு நிற அந்துப்பூச்சிகள். அப்போ கருப்பு நிற அந்துப்பூச்சிகள் எளிதில் கண்டறிய முடிவதில்லை. ஆனால் வெள்ளை நிற அந்துப்பூச்சிகள் கொன்றுத்திணிகளால் எளிதில் அடையாளம் காணப்பட்டன. The post-industrialization, the tree trunk became dark due to the smoke and soot let out from the industries. So the black moth is camouflaged on the dark bark on the trees, and the white moth they easily identify the predator. அதனால் கரிய நிறமுள்ள அந்திப்பூச்சிகள் எளிதாக உருவ மறைப்பு பெற்றன. ஆனால் வெள்ளை நிற அந்திப்பூச்சிகள் கொன்றுத்திணிகளால் எளிதில் அடையாளம் காணப்படுகின்றன. The white moth were the easily identify the predator, but the black moth get the camouflaged. ஆனால் கருப்பு நிற அந்துப்பூச்சி உருவ மறைப்பால் எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்கின்றன. ஆனால் வெள்ளை நிற அந்திப்பூச்சிகள் எதிரிகளால் எளிதாக கண்டறியப்படுகிறது. எளிதில் அடையாளம் காணப்படுகிறது. This is the important concept of this. Hence the dark colored moth population was the selected, and the number is the increase when the compared to this the white moth. ஆதலால் தற்பொழுது ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில்மயமாக்கலுக்கு பின்பு அதனால் கரிய நிறமுள்ள அந்திப்பூச்சிகள் இயற்கை தேர்வு செய்யப்பட்டு அவற்றினுடைய எண்ணிக்கை வெள்ளை நிற அந்திப்பூச்சிகளை விட உயர்ந்து அதிகமாகி காணப்படுகிறது. ஹென்ஸ் த டார்க் கலர்டு மாத் த பாப்புலேஷன், அதனுடைய எண்ணிக்கை was the selected and the number of increase when compared to this the white moth. அது கரிய நிறமுடைய அந்திப்பூச்சிகள் இயற்கையால் தேர்வு செய்யப்பட்டு அவற்றின் எண்ணிக்கை வெள்ளை நிறமுள்ள அந்திப்பூச்சிகளை விட அதிகரித்து காணப்படுகிறது அல்லது உயர்ந்து காணப்படுகிறது. The nature afford this the positive selection the pressure to this. ஆதலால் இயற்கையால் தேர்வு செய்யப்பட்டு கரிய நிறமுள்ள அந்திப்பூச்சிகள் இயற்கையால் தேர்வு செய்யப்பட்டு அவற்றின் எண்ணிக்கை வெள்ளை நிற அந்திப்பூச்சிகளை விட அதிகமாக காணப்படுகிறது.
So the nature offered a positive selection pressure. அதனால் இயற்கை கருப்பு நிற அந்து பூச்சிகளுக்கு நேர்மறை தேர்வு அழுத்தத்தை வழங்கியது. கருப்பு நிற அந்தி பூச்சிக்கு நேர்மறை தேர்வு அழுத்தத்தை கொடுக்கிறது. ஸோ த நேச்சர் இயற்கை ஆஃபர்ட் a பாசிட்டிவ் செலெக்ஷன் ப்ரெஷர் நேர்மறை அழுத்தத்தை கருப்பு நிற அந்து பூச்சிக்கு கொடுக்கிறது. டு திஸ் த நேச்சர் ஆஃபர்ட் a பாசிட்டிவ் செலெக்ஷன் ப்ரெஷர் to the black color moth. To the black color moth. அதாவது கருப்பு நிற அந்து பூச்சிக்கு நேர்மறை தேர்வு அழுத்தத்தை வழங்கியது. This is the importance of this. The nature offered the positive selection. The pressure to this the black colored moth. Black colored moth. Okay. Then above the proof of this the shows that the population, the organism that can adapt will the survive and they produce the more progenesis. More progenesis. அதாவது ஒரு இனக்கூட்டத்தில் தகுந்த தகவமைப்பு பெற்ற உயிரினங்கள் இயற்கை தேர்வு காரணமாக அதிகமான வாரிசுகளை உருவாக்குவதால் அவற்றின் எண்ணிக்கை உயரும். The above proof shows that in a population organism that can adapt will survive and produce the more progenesis. ஒரு இனக்கூட்டத்தில் தகுந்த தகவமைப்பு பெற்ற உயிரினங்கள் இயற்கை தேர்வு காரணமாக அதிகமான வாரிசுகளை உருவாக்குவதால் அவற்றின் எண்ணிக்கை உயரும். So the more progenesis, the result in the increasing the population through the natural selection. இயற்கை தேர்வு காரணமாக அதிகமான வாரிசுகளை உருவாக்குதல் அவற்றின் எண்ணிக்கையை உயரும் என்பதே மேற்கண்ட எடுத்துக்காட்டு உணர்த்துகிறது. This is the concept of this the natural selection. This is the concept of this. அதாவது before the industrialization, surrounding this the industrialization, the wall gets this the white color, so they easily escape the white moth from the predator. அதாவது தொழில்மயமாக்கலுக்கு முன்பே தொழிற்சாலைகளை சுற்றியுள்ள சுவர்கள் வெள்ளை நிறம் காணப்படுகிறது. அந்த வெள்ளை நிறம் காணப்படுவதால் வெள்ளை நிற அந்து பூச்சி எளிதாக எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்கின்றன. ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாக்கலுக்கு பின்பு, the surrounding the industries, the trunk of the trees get this their black color. So this time the black color moth is easily escape from this their predator. Why? The black color moth get the camouflage. அதாவது தொழில்மயமாக்கலுக்கு பின்பு தொழிற்சாலைகளை சுற்றி காணப்படுகின்ற மரங்கள் அனைத்தும் கரும்புகை மற்றும் கரிய துண்டுகளாக மாற்றமடைவதால், கருப்பு நிறமாக மாற்றமடைவதால் தற்பொழுது கருப்பு நிற அந்து பூச்சி எளிதாக எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்கிறது. அப்போ கருப்பு நிற அந்து பூச்சி கேமோப்ளாக், அதாவது உருவ மறைப்பு பெறுகிறது. எதிரிகளிடமிருந்து உருவ மறைப்பு பெறுகிறது. ஏனெனில் மரமும் கருப்பு நிறத்தில் காணப்படுகிறது, பூச்சியும் கருப்பு நிறத்தில் காணப்படுவதால் எளிதாக எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் தி கேமோப்ளாக், உருவ மறைப்பு எனப்படுகிறது. The both the trees and the moth also get this the black color, so they easily escape from this the enemies. So that is called as the camouflage. So particularly in this the black color, the black color's moth is the increase. Black color moth is get the increase. So that is called as the positive. That is called as the positive selection pressure. இவை நேர்மறை அழுத்தத்தை கொடுக்கிறது, நேர்மறை தேர்வு அழுத்தத்தை கொடுக்கிறது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோ டு திஸ் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்.
செயற்கை தேர்வு is a byproduct of this the human exploitation of a forest, ocean and fisheries are used this the pesticides and herbicides or the drugs. அதாவது செயற்கை தேர்வு என்பது காடுகள், கடல்கள் மற்றும் மீன் வளங்கள் மனிதன் மிகையாக பயன்படுத்துவது மற்றும் தீங்கு கொல்லிகள் பெஸ்டிசைட்ஸ் தீங்கு கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் ஹெர்பிசைட்ஸ் களைக்கொல்லிகள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்துவது ட்ரக்ஸ் மருந்துகளை பயன்படுத்துவது ஆகிய நிகழ்வுகளின் பக்க விளைவாகும் செயற்கை தேர்வு. For the hundreds of the years the human have selected the various type of the dogs. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் வெவ்வேறு வகையான நாய்களை தேர்வு செய்துள்ளான். For hundreds of years the human have selected the various type of the dogs. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் வெவ்வேறு வகையான நாய்களை தேர்வு செய்துள்ளான். All of the which are this the variation of this the single species of the dog. இவை அனைத்தும் ஒரே சிற்றின நாய்களின் வேறுபட்ட மாற்றுருக்கள் ஆகும். all which are the variation of a single species of dog. இவை அனைத்தும் ஒரே சிற்றின single species ஒரே சிற்றின நாய்களின் வேறுபட்ட மாற்றுருக்கள் ஆகும். மாற்றுருக்கள் ஆகும். If the human being can produce the new varieties in the short period, then the nature with its vast resource and a long duration can easily produce the new species by the selection. மனிதன் புதிய இனங்களை குறுகிய காலத்தில் உருவாக்குவது போல human being can produce the new varieties in the short period. மனிதன் புதிய இனங்களை குறுகிய காலத்தில் உருவாக்குவது போல தாராளமான வளங்கள் மற்றும் அதிக கால அளவு ஆகியவற்றை கொண்டு The nature is the vast resource. தாராளமான வளங்கள் அதிக கால அளவு ஆகியவற்றை கொண்டு vast resource and long duration அதிக கால அளவு கொண்டு இயற்கை தேர்வின் மூலம் புதிய சிற்றினத்தை எளிதாக உருவாக்க முடியும். Easily produce the new species by the selection. Okay. The next one is adaptive radiation. Next one is the adaptive radiation. தகவமைப்பு பரவல். The evolutionary process which is the produce the new species that diverged to form a single ancestral form become adapted to the newly invaded the habitat is called as the adaptive radiation. This is the importance of the 2-mark question. ஒரு மூதாத இனத்திலிருந்து புதிய சிற்றினங்கள் புதிய வாழிடங்களில் வாழ்வதற்கேற்ற தகவமைப்புகள் தோன்றும் பரிணாம நிகழ்வுகள் தகவமைப்பு பரவல் எனப்படுகிறது. காமன் ஆன்செஸ்டர் எ சிங்கிள் ஆன்செஸ்டர் ஒரு மூதாத இனத்திலிருந்து சிங்கிள் ஆன்செஸ்டர்னா ஒரு மூதாதை இனத்திலிருந்து ஃபார்ம் பிகம் த அடாப்டட் டு த நியூலி இன்வர்ட் த ஹேபிட்டேட்ஸ் ஆர் கால்ட் அஸ் த அடாப்டட் ரேடியேஷன். ஒரு மூதாத இனத்திலிருந்து புதிய சிற்றினங்கள் புதிய வாழிடங்களில் வாழ்வதற்கேற்ப the evolutionary process which process the new species diverged from single ancestral form become the adapted to the newly invaded ஒரு மூதாத இனத்திலிருந்து புதிய சிற்றினங்கள் a single ancestor ஒரு மூதாத இனத்திலிருந்து புதிய சிற்றினங்கள் நியூ ஸ்பீசிஸ் புதிய வாழிடங்களில் வாழ்வதற்கேற்ப newly invaded adapted to the newly invaded புதிய வாழிடங்களில் வாழ்வதற்கேற்ப தகவமைப்புகள் தோன்றும் பரிணாமம் அடாப்டேஷன் பரிணாமம் எவல்யூஷன் பரிணாம நிகழ்வு தகவமைப்பு பரவல் that is called as the invert the habitats is called as the adaptive radiation. The adaptive radiation are the best exemplified in this they are closely related
groups that they evolved in the relatively short time. தகவமைப்பு பரவலை நெருங்கிய தொடர்புடைய உயிரினங்களில் மிக குறுகிய கால இடைவெளிகளில் எளிதில் நிரூபிக்கலாம். So the Darwin finches and the Australian marsupials, the best example for the adaptive radiation. இவற்றில் டார்வின் குருவிகள் மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பைபாலூட்டிகள், ஆஸ்திரேலியன் பைபாலூட்டிகள் is the best examples for the adaptive radiation. டார்வின் குருவிகள் மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பைபாலூட்டிகள் தகவமைப்பு பரவலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். When more than one adaptive radiation occur in an isolated geographical area having the same structural and functional similarities referred to as the convergent evolution. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் பரப்பில் அமைப்பு மற்றும் செயலில் ஒத்திருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தகவமைப்பு பரவல் தோன்றுவதற்கு காரணம் குவிப்பரிமாணம் ஆகும். This is another one of the 2-mark question. What is meant by divergent evolution? When more than one adaptive radiation occurs the isolated the geographical area. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் பரப்பில் தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் பரப்பில் அமைப்பு மற்றும் செயலில் ஒத்திருக்கும் having this the same structural and functional similarity. அமைப்பு மற்றும் செயலில் ஒத்திருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தகவமைப்பு பரவல் more than one adaptive radiation ஒன்றுக்கு மேற்பட்ட தகவமைப்பு பரவல் தோன்றுவதற்கு காரணம் குவிப்பரிமாணம். That is called as referred to this convergent evolution. This is the important for the 2-mark question. The next one is the Darwin finches. டார்வினின் குருவிகள், finches குருவிகள். This is the best example. The Darwin finches and Australian marsupials. This is the best example. These are all the best examples of this adaptive radiation. அதாவது டார்வினின் குருவிகள், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பைபாலூட்டிகள் இவைகள் இரண்டும் தகவமைப்பு பரவலுக்கான சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். The first one is the Darwin finches, டார்வினின் குருவிகள். They are the more ancestral arrived on this Galapagos about the 2 million years ago. இப்பறவைகளின் மூதாதையர்கள் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கலபாகஸ் பகுதிக்கு வந்து சேர்ந்தவை. 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கலபாகஸ் பகுதிக்கு இவற்றுடைய மூதாதையர்கள் வந்து சேர்ந்தவை. They are the more common ancestor. பறவைகளுடைய பொதுவான மூதாதையர்கள் arrived on this Galapagos about the 2 million years ago. இப்பறவைகளின் மூதாதையர்கள் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கலபாகஸ் பகுதிக்கு வந்து சேர்ந்தவை. During that time, the Darwin finches have evolved into the 14 recognized species different in body size, beak shape and feeding behavior. They are the common ancestors that arrived on this Galapagos about 2 million years ago. இப்பறவைகளின் மூதாதையர்கள் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கலாபகஸ் பகுதிக்கு வந்து சேர்ந்தவை. During that time, the Darwin finches have evolved into the 14 recognized species different in body size, beak shape and feeding behavior. இவற்றை கொண்டு டார்வின் ஆய்வு மேற்கொண்ட பொழுது உடல் அளவு, அலகின் வடிவம், பாடி ஷேப் உடல் அளவு, பீக் ஷேப் அலகின் வடிவம்,
அண்டு ஃபீடிங் பிஹேவியர் மற்றும் உணவு பழக்கம் ஆகிய பண்புகளால் வேறுபட்ட 14 சிற்றினங்களாக பரிணாமித்தன. 14 சிற்றினங்களாக the evolved into Darwin finches have evolved into 14th recognized species. 14 சிற்றினங்களாக பரிணாமித்தன. இவற்றின் அடிப்படையாக கொண்டு பாடி ஷேப், பாடி சைஸு, பீக் ஷேப்பு, ஃபீடிங் பிஹேவியர் இவற்றினை கொண்டு 14 வகையான சிற்றினங்கள், வெவ்வேறு வகையான சிற்றினங்கள் பரிணாமித்தன. அதாவது உடல் அளவு, அழகின் வடிவம் மற்றும் உணவு பழக்கம் ஆகியவற்றை கொண்டு 14 வகையான சிற்றினங்கள் பரிணாமித்தன. The changes in the size and the form of the peak they enable the different species to utilize their different food sources, insects, seeds, nectar from the cactus flower and blood from the guianas. அதாவது இவற்றினுடைய வேறுபட்ட அவற்றின் உடல் அளவு மற்றும் அழகின் வடிவம் ஆகியவற்றில் ஏற்பட்ட மாறுபாடுகளால் அவை வெவ்வேறு வகை உணவுகளான பூச்சிகள், இன்செக்ட்ஸ், பூச்சிகள், விதைகள், சீட்ஸ், அண்டு கள்ளி தாவரத்தில் மகரந்த தேன், கள்ளி தாவரத்தினுடைய மகரந்த தேன், த நெக்டார் ஃப்ரம் த கேக்டஸ் ஃப்ளார், கள்ளி தாவரம், கள்ளிச்செடியில் காணப்படுகின்ற மகரந்த தேன் அவை, மற்றும் ஹாவ் த பிளட் ஃப்ரம் குவானாஸ், அதாவது உடும்பினுடைய இரத்தம் ஆகியவற்றை உண்ண முடிகிறது. பல்வேறு விதமான அழகின் காரணமாக, அழகுனா மூக்கு, உடல் அளவு மற்றும் அழகின் வடிவம் ஏற்பட்ட மாறுபாடுகளால் பல்வேறு விதமான உணவுகளை எடுத்துக்கொள்கிறது. த சேஞ்ச் த பாடி ஷேப் அண்ட் தென் த பீக் ஷேப், த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃபுட் அப்டேக் இன் த பேர்ட்ஸ். தென் ஆல் தேர் டிரைவன் த நேச்சுரல் செலெக்ஷன், இவைகளெல்லாம் இயற்கை தேர்வு, இப்பண்புகளை இயற்கை தேர்வு வழிநடத்துகிறது. ஆல் டிரைவன் பை த நேச்சுரல் செலெக்ஷன், இப்பண்புகளை இயற்கை தேர்வு வழிநடத்துகிறது. த ரெப்ரசன்ட் த சம் ஆஃப் ஃபின்ச்சஸ் அப்சர்வ்ட் பை டார்வின், இப்பண்புகளை இயற்கை தேர்வு வழிநடத்துகிறது. டார்வின் கண்டறிந்த பல்வேறு வகை குருவிகள் காணப்படுகின்றன. Then the represent some of the finches observed by the Darwin. The genetic variation in the ALX1 gene in the DNA of the Darwin finches is isolated with the variation in the peak shape. அதாவது டார்வின் குருவிகளில் உள்ள டிஎன்ஏக்களில் காணப்படும் ALX1 மரபணுக்களில் ஏற்பட்ட மரபணு மாற்றங்களே அவற்றின் வெவ்வேறு வகை அழகு வடிவ அமைப்பிற்கு காரணமாகும். This is the more responsible for different type of peak. How the genetic variation in the ALX1 gene DNA of the Darwin. This is the more responsible of different shape of the peak. அதாவது இவற்றில் காணப்படுகின்ற டிஎன்ஏக்களில் காணப்படும் டார்வின் குருவிகளில் டிஎன்ஏக்களில் காணப்படும் ALX1 மரபணுக்களில் ஏற்பட்ட மரபணு மாற்றங்களே அவற்றின் வெவ்வேறு வகை அழகு வடிவ அமைப்பிற்கு காரணமாகும். This is the main reasons. The mild mutation in the ALX1 gene lead to the phenotypic change in the shape of the peak of the Darwin finches. அதாவது ALX1 மரபணுக்களில் ஏற்பட்ட சிறிய திடீர் மாற்றம், மைல்டு சேஞ்ச், த மைல்டு மியூட்டேஷன், சிறிய திடீர் மாற்றம் டார்வினிய குருவிகளின் அழகு அமைப்பின் புறப்பண்புகளின் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. The mild mutation in the ALX1 gene lead to the phenotype, புறத்தோற்றத்தில், change in the shape of the peak of the Darwin finches. டார்வின் குருவிகளுடைய அழகினுடைய அமைப்பில் புறப்பண்புகளின் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. This is the importance of this. Same way, another one examples is the Australian marsupials. அது ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்ற பைப்பாலூட்டிகள். The marsupial in the Australia and placental mammals, the North America are the two subclass mammals. They have adapted in a similar way to their particular food sources.
and locomotory skill or the climate. locomotory skill or the climate. ஆஸ்திரேலியாவில் உள்ள பைப்பாலூட்டிகள் மற்றும் வட அமெரிக்காவில் உள்ள நஞ்சிக்குடி பாலூட்டிகள் ஆகிய இரண்டும் துணை வகுப்பைச் சேர்ந்த பாலூட்டிகளும் உணவு வளம் மற்றும் இடப்பெயர்ச்சி திறன் மற்றும் காலநிலை ஆகியவற்றுக்கான தகவமைப்பை மேற்கொண்ட முறைப்படியே பெற்றுள்ளன. மார்சுபியல்ஸ் த ஆஸ்திரேலியா அண்ட் பிளசண்டல் மெமல்ஸ். ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்ற பைப்பாலூட்டிகள் மார்சுபியல் த ஆஸ்திரேலியா அண்ட் பிளசண்டல் மெமல்ஸ். அதே போன்று வட அமெரிக்காவில் காணப்படும் நஞ்சிக்கொடி பாலூட்டி. பிளசண்டல் மெமல்ஸ்னால் நஞ்சிக்கொடி பாலூட்டி. இந்த நார்த் அமெரிக்கா வட அமெரிக்காவில் காணப்படுகிறது. The two subclasses the mammals have they adapted. இவை இரண்டும் துணை வகுப்பைச் சேர்ந்த சப்கிளாஸ் துணை வகுப்பைச் சேர்ந்த பாலூட்டிகளும் சிமிலர் with their particular food sources. இவை இரண்டும் உணவு வளம் ஃபுட் சோர்சஸ், லோகோமோட்டரி ஸ்கில் இடப்பெயர்ச்சி திறன், ஆர் த கிளைமேட் மற்றும் காலநிலை ஆகியவற்றின் தகவமைப்புகளை முறைப்படியே பெற்றுள்ளன. அடாப்டட் இன் த சிமிலர் ஒரே மாதிரியாக பெற்றுள்ளன. they are separated from their common ancestor more than this the 100 million years ago. Each lineage continued to the evolved independently. இவை இரண்டும் முறையே பெற்றுள்ளன. தகவமைப்புகள் மேற்கொண்ட முறைப்படியே பெற்றுள்ளன. ஆனால் where they separated from this the common ancestor more than 100 million years ago and each lineage continued to the evolved independently. இவை இரண்டும் பொது மூதாதையர்களிடமிருந்து 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தனியாக பிரிந்தன. எவை? ஆஸ்திரேலிய பைப்பாலூட்டிகளும் வட அமெரிக்காவில் உள்ள நஞ்சிக்கொடி பாலூட்டிகளும் பொது மூதாதையர்களிடமிருந்து 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தனித்தனியாக பிரிந்தன. பின்னர் இவை ஒவ்வொன்றும் தனித்தனி மரபு கால்களாக தன்னியல்பாக பரிணமித்தன. பிஃபோர் when the ancestor more than the 100 million years ago, the lineage continued to evolve independently. 100 million years ago, the marsupials, Australian and placental mammals is having is the same. After that, 100 million years ago, having is the separate. 100 millions, initially marsupials Australia, placental mammals North America is having is the same. But now they were separate from the common ancestor more than 100 million years ago. 100 million years ago, each lineage they continued to evolve independently. அதாவது ஆரம்பத்தில் ஆஸ்திரேலிய பைப்பாலூட்டிகளும் வட அமெரிக்காவில் உள்ள நஞ்சிக்கொடி பாலூட்டிகளும் ஒரே பொது மூதாதையர்களிடமிருந்து 100 இருந்தன. பிறகு 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தனித்தனியாக பிரிந்தன. 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தனித்தனியாக பிரிந்தன. வேர் த செப்பரேட் ஃப்ரம் த காமன் ஆன்செஸ்டர் மோர் தென் 100 மில்லியன் இயர்ஸ் எகோ த ஈச் லீனியேஜ். 100 மில்லியன் பொது மூதாதையர்களிடமிருந்து 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தனித்தனியாக பிரிந்துவிட்டன. டிஸ்பைட் திஸ் தேர் டெம்போரல் அண்ட் ஜியாகிரபிக்கல் செப்பரேஷன் and marsupial in the Australia and placenta mammals in this the North America have the produced the variety of the living the similar habitats and with the similar ways of the life. இவை இரண்டும் பொது மூதாதையர்களிடமிருந்து 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தனித்தனியாக பிரிந்தன. பின்னர் இவை ஒவ்வொன்றும் தனித்தனி மரபு கால்களாக தன்னியல்பாக பரிமித்தன. Despite the independently தன்னியல்பாக continue to the evolved in the independently தன்னியல்பாக பரிணாமித்தன. ஆஸ்திரேலிய பைப்பாலூட்டிகள் மற்றும் வட அமெரிக்க நஞ்சிக்கொடி பாலூட்டிகளும் காலத்தாலும் புவி பரவலாலும் வேறுபட்டு இருந்தாலும் அவை ஒரே வாழிடத்தில் வாழும் வாழ்க்கை முறையை கொண்ட பல சிற்றினங்களை உருவாக்கியுள்ளன. இவை தனித்தனியாக வாழ்ந்தாலும் காலத்தாலும் புவி பரவலாலும் வேறுபட்டு இருந்தாலும் ஒரே வாழிடத்தில் வாழும் வாழ்க்கை முறைகளை கொண்ட பல சிற்றினங்களை உருவாக்கியுள்ளன.
பல சிற்றினங்களை உருவாக்கின்றன. The geographical separation, temporal and geographical separation, காலத்தாலும் புவி பரவலாலும் வேறுபட்டு இருந்தாலும், டெம்போரல் காலத்தாலும், ஜியாகிரபிக்கல் செப்பரேஷன் புவி பரவலாலும் வேறுபட்டு இருந்தாலும், செப்பரேஷன் வேறுபட்டு இருந்தாலும், இது மார்சுபியல் இந்த ஆஸ்திரேலியா, பிளசண்டல் மெமல்ஸ் இந்த நார்த் அமெரிக்கா வேறுபட்டு இருந்தாலும், the produce the variety of the species living their similar habitats with the similar ways of the life. வேறுபட்டு இருந்தாலும் அவை ஒரே வாழிடத்தில் வாழும் வாழ்க்கை முறைகளை கொண்ட பல சிற்றினங்களை உருவாக்கியுள்ளன. They are the overall the resemblance they are in shape and locomotive mode, feeding and foraging. They are superimposed upon the different mode of the reproduction. Different level of the reproduction. இவற்றினுடைய வடிவம் ரிசம்பிளன்ஸ் ஷேப், ஓவரால் ரிசம்பிளன்ஸ் ஷேப், இவற்றினுடைய வடிவம், இடப்பெயர்ச்சி முறை, லோகோமோட்டரி மோட், உணவூட்டம், ஃபீடிங், அண்ட் தென் ஹேவிங் திஸ் த ஃபோரேஜிங், உணவு தேடும் முறை, த சூப்பர் இம்போஸ்டு, உணவு தேடும் முறையில் உள்ள ஒற்றுமை, சூப்பர் இம்போஸ்ட்னா ஒற்றுமை, உணவு தேடும் முறையில் உள்ள ஒற்றுமை, upon the different mode of the reproduction, அவற்றின் வேறுபட்ட இனப்பெருக்க முறைகளை அடிப்படையாக கொண்டது. This the features that reflect this the distinctive evolutionary relationship. இப்பண்புகள் அவற்றின் தெளிவான பரிணாம தொடர்புகளை விளக்குகின்றன. Distinctive evolutionary relationship. The feature reflect the distinctive evolutionary relationship. இப்பண்புகள் அவற்றின் தெளிவான பரிணாம தொடர்புகளை விளக்குகின்றன. Then over the 200 species of the marsupials live in this the Australia, along with the many fewer species of the placental mammals. அதாவது ஆஸ்திரேலியாவில் 200க்கும் மேற்பட்ட பைப்பாலூட்டிகளும் ஒரு சில சிற்றினங்களைச் சேர்ந்த நஞ்சிக்கொடி பாலூட்டிகளும் வாழ்கின்றன. இங்கே ஆஸ்திரேலியாவில் 200 species of the marsupials live in the Australia along with the many fewer species of the placental mammals also. ஆஸ்திரேலியாவில் 200க்கும் மேற்பட்ட பைப்பாலூட்டிகளும் ஒரு சில சிற்றினங்களைச் சேர்ந்த நஞ்சிக்கொடி பாலூட்டிகளும் வாழ்கின்றன. The marsupials have they undergone this adaptive radiation to occur diverse habits in the Australia. அதாவது இப்பைப்பாலூட்டிகள் வட அமெரிக்காவில் பரவியுள்ள நஞ்சிக்கொடி பாலூட்டிகளைப் போலவே தகவமைப்பு பரவல் மூலம் ஆஸ்திரேலியாவில் வெவ்வேறு வாழிடங்களில் பரவலாக காணப்படுகின்றன. Just as the placental mammals have their radiation across the North America. அதாவது ஆஸ்திரேலியாவில் 200க்கும் மேற்பட்ட பைப்பாலூட்டிகளும் ஒரு சில சிற்றினங்களை சேர்ந்த நஞ்சிக்கொடி பாலூட்டிகளும் ரெண்டுமே ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இப்பைப்பாலூட்டிகள் வட அமெரிக்காவில், இந்த பைப்பாலூட்டிகள் அதாவது ஆஸ்திரேலியாவுடைய பைப்பாலூட்டிகள் வட அமெரிக்காவில் பரவியுள்ள பைப்பாலூட்டிகள் வட அமெரிக்காவில் பரவியுள்ள நஞ்சிக்கொடி பாலூட்டிகள் போலவே தகவமைப்பு பரவல்கள் மூலம் ஆஸ்திரேலியாவில் வெவ்வேறு வாழிடங்களில் வாழ்கின்றன. Over the 200 species the marsupials live in the Australia along the many fewer the species of the placental mammals. The marsupials have undergo the adaptive radiation. Undergo the adaptive radiation to this they occupy the divergent habits and radiation to occupy the divergent habits the Australia. ஆஸ்திரேலியா 200க்கும் மேற்பட்ட பைப்பாலூட்டிகளும் ஒரு சில சிற்றினங்களை சேர்ந்த நஞ்சிக்கொடி பாலூட்டிகளும் வாழ்கின்றன. ரைட்டு. அதுக்கப்புறம் the marsupials have undergo the adaptive radiation to occupy the diverse habits in the Australia. இப்பைப்பாலூட்டிகள் வட அமெரிக்காவில் பரவியுள்ள நஞ்சிக்கொடி பாலூட்டிகள் போலவே தகவமைப்பு பரவல் மூலம் ஆஸ்திரேலியாவின் வெவ்வேறு வாழிடங்களில் பரவலாக வாழ்கின்றன.
Just this the placental mammals have their radiated across their North America. Across the North America. இப்பை பாலூட்டிகள் வட அமெரிக்காவில் பரவியுள்ள நஞ்சிக்குடி பாலூட்டிகள் போலவே across the North America. வட அமெரிக்காவில் பரவியுள்ள நஞ்சிக்குடி பாலூட்டிகள் போலவே தகவமைப்பு பரவல் மூலம் the diverse occupied in this the marsupial have in this the Australia. Diverse habitats in the Australia. நஞ்சிக்குடி பாலூட்டிகள் போலவே தகவமைப்பு பரவல் மூலம் ஆஸ்திரேலியாவில் வெவ்வேறு வாழிடங்களில் வாழ்கின்றன. டைவர்ஜ் ஹேபிட்டட்ஸ் வெவ்வேறு வாழிடங்களில் இங்கே இன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவினுடைய வெவ்வேறு வாழிடங்களில் வாழ்கின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். This is the Darwin finches having this the 14th characters based on the shape, body shape, beak size. So based on this the different body size, beak shape and feeding behavior. Feeding behavior. உடல் அமைப்பு, உடலுடைய அளவு, அலகின் வடிவம் மற்றும் உணவு பழக்கம் இவற்றினை கொண்டு டார்வின் குருவிகள், டார்வின் finches is the different 14th categories. 14th species they have the evolved. 14 வகையான டார்வின் குருவிகள் சிற்றினங்களாக பரிணாமித்து காணப்படுகின்றன. These are all the different peaks of this Darwin finches. Darwin finches. So in this Darwin finches having this டார்வின் குருவியினுடைய அழகு, இவற்றினுடைய மூக்கு வெவ்வேறு வடிவங்களை கொண்டு காணப்படுகின்றன. வெவ்வேறு வடிவங்களை கொண்டு காணப்படுகின்றன. இவை உணவு மற்றும் பூச்சிகளை உண்ணுதல் இவற்றிற்கு பயன்படுகின்றன. This is the different type of this the size of this the peak used for this the uptake this the variety of the food materials. What are the insects, seeds, nectar from the cactus flower, blood from this the tunas. இந்த வெவ்வேறு வகையான அழகு மூக்குகளை கொண்ட இந்த குருவி டார்வின் குருவிகள் பல்வேறு வகையான வெவ்வேறு வகையான உணவுகளை உட்கொள்வது, பூச்சிகளை உணவு உட்கொள்வதற்கும் விதைகள், கள்ளி தாவரத்திலிருந்து மகரந்த தேன் மற்றும் உடும்பின் இரத்தம் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வதற்கு இவற்றுடைய அழகு மாறுபாடு அடைந்து காணப்படுகின்றன. ஸோ தி பீக் கெட் தி சேஞ்சஸ் த பேஸ்ட் ஆன் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். பேஸ்ட் ஆன் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் உணவு பழக்கத்திற்கு தகுந்த மாதிரி, உணவு வகைகளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அழகு மாறுபாடு அடைந்து காணப்படுகின்றன. This is the bud eaters, insect eaters. கிளி அலகு தாவர உண்ணி, இன்செக்ட் பூச்சி உண்ணி, இன்செக்ட் ஈட்டர்ஸ். அடுத்து கேக்டஸ் ஈட்டர்ஸ் கள்ளி தாவரத்தில் காணப்படுகின்ற தேன்களை உரிவதற்காக. தென் ஹாவ் த சீட் ஈட்டர்ஸ் விதை உண்ணி. ஸோ அது ஹாவ் திஸ் த crushing bills வெட்டும் அலகு. This is the borbing bills துளையிடும் அலகு. This is the grasping bills பிடித்துண்ணும் அலகு. This is the tree finches. This is a tree finches மரவாள் குருவிகள். மரவாள் குருவிகள். This is the ground finches தரைவாழ் குருவிகள். These are all the தரைவாழ் குருவிகள். So having this the various characters of this. So this the peak get this the various changes the based on the food material. Based on the food material. So this class have this the finish. The next class we can go to the next topic. Thank you.